ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தகடகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் மற்றும் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். மச்சான், எஸ் நீங்க வரப்போ நாலு செலிபிரிட்டி சார். மச்சி, சீரியல்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, ஆமா, அப்பல இருந்து இவங்க 4 பேர் இருக்காங்க. இன்னும் முன்னோர்களா? ஐயோ ரொம்ப. அது இல்லாம பொதுவாக இப்போ சீரியல்னா வந்துட்டு ஒரு 2 நாள் போவாங்க. எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கு மச்சான். என்னன்னா ஒரு சீரியல்ல மாசம் ஃபுல்லா வருது இல்ல, ஆமா. அப்ப வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளவு நாள் நடிப்பாங்க? ஒரு 2 நாள் 4 நாள் அப்படி நடிப்பாங்களா? ஆமா, அப்படிதான் நடிக்கணும். இல்ல மேனேஜர் 4 நாள் கொடுப்பாரு, 2 நாள் அவரே கட் பண்ணிடுவாரு. சரி, இவங்க எப்படி 4 செலிபிரிட்டிஸோ? வா, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. 3 வருஷம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரே சீரியல்ல. வேற சீரியல் போக மாட்டாங்களா? கதை கன்ஃபியூஸ் ஆயிடும். யாருக்கு? ஐயோ இவங்களுக்கா? ஓ சரி சரி. எல்லாம் ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவங்க ஓட்டரை ஊரை விட்டு ஷிஃப்ட் அங்கே போயிட்டாங்க. ஏன் சீரியலுக்காக ஊரெல்லாம் மாற்றணும், ரேஷன் கார்டெல்லாம் மாற்றணும், ஆதார் கார்டெல்லாம் மாற்றணும்? தேவையில்லையா? அது நடிப்புடைய இது அது. போய் மாறினா மாறிதான் ஆகணும். இவங்க அந்த ஊருக்கு மாறிட்டாங்க, போய் மாறி போயிட்டாங்கிறது என்ன அத்தாட்சி? 3 தடவை அந்த ஊரில் பாமையில வாங்கிக்கிறான். என்ன ரேஷன் கார்டில் மெம்பரே ஆயிட்டாங்களா? உள்ள மெம்பர் ஆயிட்டாப்ல. சரி, அப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சொல்லுமாம்மா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இவங்க 4 பேர் நாதஸ்வரத்துல வந்திருக்காங்க. ஏன்டா நாதஸ்வரத்துல மியூசிக் வரலாம், இவங்க எல்லாம் வர முடியும். சீரியல்ல இருந்து வந்திருக்காங்கடா. அந்த சீரியல் இருந்து ஃபேமஸான சீரியல் மாமா, மிகச்சிறந்த இயக்குனர். எஸ் ஆமா. லெட்ஸ் வெல்கம் சுப்பு, சம்பந்தம், சுப்புலட்சுமி அண்ட் பரமு. வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க எல்லாருமே அதுல வந்து கலந்துக்கணும். எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிக்க கூடாது. கேள்வி கேட்டு முடிச்ச உடனேயே உங்க முன்னாடி இருக்கிற குலாப் ஜான், என்ன ரசகுல்லாவா குலாப் ஜான்? அனார்கலி. 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 ஓகே, அந்த அனார்கலியை தூக்கி வாயில போடுறீங்க. நல்லா இருக்குது. அனார்கலியை முடியிடக்கூடாது. வாயிலே வச்சுட்டு யார் முதல்ல பசர் அமுக்கிறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். ஓகே, ரூல்ஸ் கிளியரா? வாயிலே பார்க் பண்ணிக்கணும். நோ வந்து லெஃப்ட் ரைட் பார்க் பண்ணணும். பார்க் எல்லாம் பண்ணணும். சென்ட்ரல் பார்க்கிங் தான். ஓகே ரெடி? உங்களுக்கான முதல் கேள்வி. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட முதல்ல எந்த படத்துக்கு போனீங்க? நீங்க பாய் ஃப்ரெண்ட். இது டீசென்டான புள்ள. சொல்லுமா ஜெயஸ்ரீ. சொல்லுமா ஜெயஸ்ரீ தானே? என்ன ஆர்வம் பாரு. இப்ப கன்ஃபியூஸ் ஆகாம எந்த பாய் ஃப்ரெண்ட் கூட போனோம்? மன்மத அம்பு. மன்மத அம்பு. பாய் ஃப்ரெண்ட் கூட? ஹஸ்பண்ட் கூட. ஹஸ்பண்ட் கூடயா? ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தானே. அடுத்தது யாரு? அடுத்து யாரு? விஜயராஜா. முனிஷ் ராஜா. பரவாயில்ல, உங்ககிட்ட கேட்பேன். சொல்லுங்க சொல்லுங்க முனிஷ் ராஜா, கல்யாணம் ஆயிடுச்சா? கையால இனிமேல் எப்படி ஆகும்னு பாக்குறேன். சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், அது கடைசியில அதான் சொல்லுவோம் நாங்களும். என்ன படம்? என்ன படம்? கண்டிப்பா நீங்க காசு கொடுத்து போயிருக்க மாட்டீங்க, அந்த பிள்ளை தான் கூட்டு போயிருக்கு. சொல்லுங்க. அதான் பரவாயில்ல மைனஸ். உண்மையை சொல்லாதனால -2 மார்க். சொல்லுங்க விஜயராஜா, நீங்க சொல்லுங்க. எம்டன் மகன். எம்டன் மகனா? எம்டன் மகன் படத்துல நடிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட் இழுத்து போயிட்டாரு. அண்ணியோட பேருக்காரு ஜூனியர் ஆர்டிஸ்டோட வேலை பார்த்தாரு. ஒரு வேலை வேலை பார்த்தாரு. எம்டன் மகன் படத்துல வேலை பார்த்தாரு. முனிஷ் ராஜா. சரி சொல்லுங்க சுப்புலட்சுமி. போனது இல்லையா? உலகமாக நடிப்புது. சொல்லுமா. நீ போனது இல்லையா? யாரும் கூட்டி போனது? ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணது வந்து பரமு. ஜெயஸ்ரீங்க. ஜெயஸ்ரீக்கு மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கு அடுத்த கேள்வி. ரெடியா இருங்க. நீங்கள் அடிக்கும் ஜால்ரா சத்தம் எப்படி இருக்கும்? ஜால்ரா சத்தம் பக்தர் அமுக்கணும், அதான் மெயின். சுப்புலட்சுமி நல்லா சத்தமா அடி ஜால்ராவை. ஜிங் ஷாக். முனிஸ் ஏன் விஜயராஜன் சரிப்பட்டு வர மாட்டாரு. விஜயராஜன் அருமை இணை இயக்குனர். அதான் அதே தானா? ஏன் அவர் அடிச்ச ஜால்ரா நீங்க அடிக்கிறீங்க? நீங்க தனியா அடி.
எப்படி நீ வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் ஆன ஜால்ரானா எப்படி அடிக்கிறது இப்படி அடிச்சிக்கிற ஓகே பெஸ்ட் ஆன்சர் பண்ணது வந்து நம்ம விஜயராஜனுங்கிறதுனால அவருக்கே மார்க் கொடுக்குறோம்